इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् महानारायण उपनिषद அல்லது யாக்ஞிகி உபனிஷத் சொல்லக்கூடியதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஞான சாதன நிரூபணம் அப்படின்ற ஒரு அத்தியாயத்தை நம்ம அதிகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்ன சொன்னார் அப்படின்னாக்க, பிரஜாபதியானவர் சுபர்ணாவுக்கும் பிரஜாபதிக்கும் பிறந்ததான அருணி அப்படின்ற தன்னுடைய பையனானவன் அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா இந்த மகான்கள்லாம் எதப்பா ஞான சாதனமாக கூறுகிறார்கள் அப்படின்னு கேட்டான். நிறைய இருக்குப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியத்தினாலதான் அதனால சத்தியத்தை தான் பரமம் பதன். சில பேர் சத்தியத்தை தான் பெரிய ஞான சாதனமாக கருதுகிறார்கள்ப்பா அப்படின்றார். அதுக்கப்புறம் சொன்னாரு, இல்லப்பா சில பேர் சத்தியத்தை விட தபஸ்தான் ரொம்ப வசதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தபஸ்தான் உத்தமமான சாதனம், பரம சாதனம் ஞானத்துக்கு தபசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவரே சொன்னார், இல்லப்பா சில பேர் என்ன சொல்றாங்க, புலநடக்கம் தான் ரொம்ப முக்கியமான சாதனம். புலநடக்கம் இருந்துச்சுன்னா பிரம்ம ஞானம் தானே வந்துடும். அதனால புலநடக்கம் தான் ரொம்ப வசதியான சாதனம் அப்படின்னா. அதற்கு பிறகு அவரே சொன்ன, சில பேர் என்ன கருதுகிறார், மன அடக்கம் தான் சார் வசதி, புலநடக்கம் அதோட வசதியா மன அடக்கம் தானே இருக்கு. அதனால மன அடக்கம்னா எப்படி சார் வரும், நிறைய தானம் பண்ணா வரும். அதனால தானம் தான் ரொம்ப வசதியான விஷயம். தானமும் தர்மத்துலதான் சார் வருது. அதனால தர்மம் தான் உத்தமமான சாதனம். அதனால தர்மம் தான் தஸ்மா தர்மம் பரமம் வதந்தி. அதுக்கப்புறம் இல்ல பிரஜனனம் தான் ரொம்ப முக்கியம். சத்தந்தான புத்தி தான் அடிப்படையா இருக்கு. இதைகள்லாம் ஒரு சூழ்நிலை இந்த தர்மமானது இருக்கு எல்லாருக்கும். அதனால இது முக்கிய பீப்புள் வேணுமே. அதனால அதை விட வசதியா பீப்புளை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றேன். சில பேர் இதெல்லாம் இல்லை சார், அக்னி தான் சார் எல்லாத்தையும் காரணம். அக்னி தானே எல்லா காரியம் நமக்கு பண்றது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த அக்னிகள் தான் அக்னிகள் தான் பண்றது. அக்னி மட்டும் இருந்தா போதுமா சார்? அக்னிஹோத்திரம் மட்டும் தான் சார் வசதி. அதனால அக்னிஹோத்திரம் தான் வசதி. அக்னிஹோத்திரத்தோட நிறுத்தக்கூடாது. எத்தனையோ யாகங்கள் இருக்கு. யாகத்தினாலதான் சார் எல்லாமே தேவலோகத்துக்கெல்லாம் போகிறார்கள். தேவர்கள் நம்மளை எல்லாம் ஆளுகிறார்கள். அதனால யாகம் தான் ரொம்ப வசதி, பரமம் அப்படின்னு சில பேர் இல்லை சார், எல்லாம் கர்மா பேர். இதுக்கு மேல உபாசனைன்னு ஒண்ணு, அதான் மானசம் உபாசனம். அந்த உபாசனத்தினாலதான் எல்லா ரிஷிகளும் அதைத்தான் பண்ணிட்டு அந்த ஆசிரமத்துல மதத்துல இருந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் அவர்கள் எல்லாம் உபாசனை தான் ரொம்ப வசதியான. உபாசனை இருந்துச்சுன்னா வேதாந்தம் படிச்சா வேதாந்தம் பிடிச்சா வந்துடும். அதனால உபாசனை தான் வசதி அப்படின்னா. கடைசியில சொல்லு இல்லப்பா சில பேர் என்ன கருதுகிறார்கள், சந்நியாசம் தான் வசதி. ஞாச இத்யா பொருமணீனா பிரம்மாணம் பிரம்மாணம் பிரம்மா விஸ்வகதமஸ்வயம் பிரஜாபதி சம்பத்தரைதி அப்படின்னு முடிச்சார். நிச்சய புத்தி ரொம்ப முக்கியம்பா, மனிஷா ரொம்ப முக்கியம். அவர்களுக்கெல்லாம் மனிஷ புத்தி இருக்கிறவர்கள் இந்த கர்மாவிலையும் உபாசனையிலும் யாராவது ஈடுபடுவானா, இதெல்லாம் நேராக இருக்கக்கூடிய சன்னியாசம். அந்த சன்னியாசத்தை வாங்குறது ரொம்ப வசதி. அதுதான் பிரம்மா, அதுதான் பிரம்மம். அதனால அதைத்தான் பிரம்மாவானவர் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அதை முடிக்கும் போது என்ன பண்ணி சொல்லிட்டாருன்னா, பிரஜாபதி சம்பத்தரைதி அப்படின்னாரு. சம்பத்தரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். திடீர்னு வந்து கால வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரம்மமானது அப்படின்னு. கால வடிவமாக இருக்கக்கூடியது தான் பிரம்மம் அப்படின்னு திடீர்னு சொன்னார். இப்ப அங்கேயிருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது அது வரைக்கும் பார்த்துட்டோம். 79ல 13 வரைக்கும் பார்த்தா இப்ப 14 மாத்திரம் பார்க்க வேண்டியது இல்லது. சம்பத்சரோ அசௌவாதித்யோ யயேஷயாதித்யே புருஷஸ்த பரமே பிரம்மாத்மா
ஆதித்யா அப்படின்னா இந்த ஆதித்யன் அப்படிங்கிற அவர் இருக்கிறதுனாலதான் சார் நம்ம காலத்தை வச்சுதானே எல்லா கணக்கையும் போடிக்கிறோம். அந்த கால ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு தான் சம்பத்தரம் அப்படின்னு பேரு. சம்பத்தரோ அசௌ ஆதித்யோ அப்படின்னு சம்பத்தரம் தான் காலாத்மகமாக இருக்கக்கூடிய சம்பத்தரம் தான். இதோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே இந்த ஆதித்யம், நம்ம பார்க்கிற சூரியன் இல்லை, அந்த ஆதித்யத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய கால தேவத்தை இருக்கு. அதுதான் சார் சம்பத்தரன் பேரு. அதுதான் சார் பிரம்மா அப்படின்னு சொன்னார். ஆதித்யே புருஷா, அவர்தான் ஆதித்ய புருஷா. ஏஷா ஆதித்யா ஆதித்ய மண்டலே வர்த்ததே. இந்த புருஷனானவன் இந்த ஆதித்ய மண்டலத்தை இருக்கானோ அவனை குறித்து சூரியனாக்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த சூரியன் இல்ல, அந்த சூரியனுக்குள்ள ஜேயஸ்ததா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசர சன்னிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் திரிகி இரண்மயோகுரு திருவசங்கு சக்கரா அப்படின்னு சொல்லி கூட அன்றாட நாம தியானம் கொண்டிருக்கோமே. அந்த ஒரு புருஷனானவர், அந்த உத்தம புருஷனாக இருக்கக்கூடியவர், அந்த சூரிய நாராயணாக இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னார். எந்த பிரம்மம் அது எங்க சொல்லியிருக்கு? சரியாவதன்னு சொல்லிருக்கா. அதுக்கு எங்க சாந்தோக்கிய அதையோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே हिरण्यमस्युः हिरण्यकेशः आपृणकः तत्रैव सुवर्णः तस्य यथा कप्यासं पुण्डरीकम् एवम् अक्षिणी तस्य उत् इति नाम सः सर्वेभ्यः पाप्मभ्यः उचितः उदेति हवै सर्वेभ्यः पाप्मभ्यः एवं वेद. சொல்லியிருப்பாங்க. பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், பொன்னொழியோட இருக்கக்கூடியவர் அவரு. ஏஷா அந்தராஜே இரண்மய புருஷா, இவரதான் ஆதித்ய புருஷன் அப்படின்னு சொல்றது. அவருக்கு பொண்ணுனால இருக்கக்கூடிய மீசை இல்லையா, அவரது மீசை முடி எல்லாமே பொண்ணு சார். அவருடைய தலையிலேருந்து கால் வரையும் ஆப்ரணகா ததையேவ தேசத்துல ஆரம்பிச்சு நகபரியந்த எல்லாம் பொன் நிறம் தான் சார் அவரு. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க அவரு சேப்பு, அவருடைய கண்கள் மாத்திரம் தான் சேப்பு கலர்ல, கப்பியாசம் புண்டரீகம் இல்லையா. அவருடைய அக்ஷினி, அவருடைய கண்கள் ரெண்டும் சேப்பா இருக்கு. அவர்தான் உதித்த சூரியனில் உதிக்கின்ற தாமரை போல இருக்கக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு உத் என்று பெயர். அந்த உத்திலேயே அதனாலதான் அவருக்கு உத்தம புருஷன் அப்படின்னு பேருந்து. இப்படி யார் தியானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாபங்களில் இருந்து விடுபடுவார்கள். பாபங்களில் இருந்து விடுபடுவார்கள் அந்த பிரம்ம ஞானம் தான் சொல்லியிருக்கேன். ஆகையினால இங்க பிரம்ம ஞானத்தை சொல்லியிருக்கார். சரி, அவர் சம்பத்சர வடிவு அப்படின்னு சொல்லியிருக்கார். சம்பத்சரம்னா ஒரு வருஷம் நம்ம காலத்தினுடைய குறியீடாகத்தான் இந்த சம்பத்சரம் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சம்பத்சரம் அப்படின்னாக்கா நம்ம பொதுவா 60 வருஷங்களே நம்ம சம்பத்சரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிரபவ விபவ சுக்ல பிரமாதூத பிரஜோத்பத்தி அப்படின்னு போய் புரோதன அக்ஷய அப்படின்னு சொல்லக்கூடிய 60 வருஷங்களையும் 60 சம்பத்சரங்கள். ஆனா இது புள்ளுக்குள்ள சிலதுக்கெல்லாம் சில பேர்லாம் இருக்கு. எப்படின்னாக்க உங்களுக்கு பிரபவாதி துவாதச, பிரபவ விபவ சுக்ல பிரமாதூத பிரஜோத்பத்தி ஆஞ்சரச ஸ்ரீமுக பவ யுவ தாத அப்புறம் ஈஸ்வர பகுதான்ய அப்படின்னு சொல்லக்கூடிய 12 இருக்குல்ல. இதுதான் ஆக்சுவலா சம்பத்சரம்னு சொல்லணும். இந்த 12 தான். இதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரமாதி விக்ரம விஷ்ணு சித்திரபால சோபான தாரண பார்த்திப ஜெய சரஜித் சரதாதி விரோதி ஸ்ருதி அது வரைக்கும் அந்த 12க்கு பேரு பரிவர்த்தனம் அப்படின்னு பேரு. அதற்கு பேரு கர நந்தன விஜய ஜெய மன்மத ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வதி விலவ சுபகிருத்து சோபகிருத்து அப்படி பிரஜா இது வரைக்கும் இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் இடாவர்த்தனம் அப்படின்னு பேரு. நம்ம அப்படிதான் சொல்லலாம். இதற்கு பிறகு இருக்கக்கூடியது இல்லையா. அதுக்கப்புறம் சோபகிருத்து குரோதி விஸ்வாவசு பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி சுமாதீத ஆனந்த வரைக்கும் இருக்கக்கூடியது அது இடாவர்த்தனம். இது இடாவர்த்தனம் அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு ராட்சசால ஆரம்பிச்சு அச்சய வரைக்கும் இருக்கக்கூடியது அதுக்கு அணுவர்த்தனம் அப்படின்னு பேரு. இப்படி சம்பத்சரம்
பரிவர்த்தனம், இடாவர்த்தனம், இதவர்த்தனம், அணுவர்த்தனம் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் காலத்தினுடைய குறியீடுகள். அதான் இது எல்லாத்தையும் மனதில் வச்சுட்டு சம்பத்கரோ அசௌ ஆதித்யோ ஏஷ ஆதித்யே புருஷா ச பரமேஷ்டி பிரம்மாத்மா. இந்த ஆதித்ய மண்டலத்துல வித்தியமான புருஷா இரண்யகர இரண்யமஸ்ரு இரண்யசா ஆகணகா சர்வையே சொன்ன அந்த புருஷனானவர் யார் தெரியுமா? அவர் தான் பிரம்மா. சகலம் பிரம்மம் இரண்யகள். சஹா பரமேஷ்டி பிரம்மா, அவர் தான் பரமேஷ்டி அப்படின்னு பேரு. பிரம்ம காரணத்துவா பரமேஷ்டி, ஜெகத் காரணத்துவா எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ற ஜெகத்துக்கு காரணம் அவர் தானே. ஆகையினால பரமே சர்வ ஜெகத் காரணத்துவா சர்வ ஜெகத் ஆத்மா. அவர் தான் உண்டாக்கினார் மாத்திரம் இல்ல, ததேவானுப்ராவிஷத்து எல்லாமாக இன்னர் செல்ஃப் ஆஃப் ஆல் கிரியேட்டட் பீயிங்ஸ் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலஸ்வரூபியான ஆதித்யன் தான்பா நாம பார்க்கிற இல்ல, அவர் தான் அந்த உத்தமமான புருஷன். அவர் ரொம்ப டிவைன் புருஷன். அவர் தான் சுப்ரீம் பிரம்மம். அவரைத்தான் இந்த சன்னியாசிகள் எல்லாம் பிரம்மம் பிரம்மம் என்று உபாசிக்கிறார்கள் அப்படின்னு முடிச்சுட்டு அது எப்படி சார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு இல்லையா? எப்படி சன்னியாசிகளுக்கு எப்படி கண்டுபிடிச்சார்கள் அவர்கள் ஞானத்துக்கெல்லாம் ரொம்ப உதவியான ஞானத்துக்கு காரணமாக இது இருக்குன்றது எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது. யா விராதித்யஸ்தவதி ரஸ்தி விஸ்தாதிபர்ஜன்யோ வரிஷதி வர்ஜன்யேன ஓஷதி வனஸ்பதயः பிரஜாயந்தே ஓஷதி வனஸ்பதிரண்ணம் பவதி அன்னேன பிராணாः பிராணைர்பலம் பலேன தபः தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தயா மேதா மேதயா மனீஷா மனீஷயா மனः மனசா சாந்திः சாந்த்யா சித்தம் சித்தேன ஸ்மிருதிः ஸ்மிருத்யா ஸ்மாரம் ஸ்மாரம் ஸ்மாரேன விஞ்ஞானம். எப்படி போடுவாங்க? விஞ்ஞானேன ஆத்மானம் வேதயதி அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஆதித்யா யாபிகி ஆதித்யா தபதி. எந்த கிரகங்கள்னால இந்த ஆதித்யனானவன் அப்படி ஒரு சூட்டை கொண்டு படிக்கிறானோ காய்கிறானோ இல்லையா, அவனாலதான் ரஷ்மி, அந்த ரஷ்மியினாலதான் பர்ஜன்யா வரிஷதி, அந்த கிரணங்கள் தான் ஆதித்யன் காய்கிறான். அதனாலதான் மேகங்கள்லாம் பொழிகிறது. மேகங்கள்லாம் பொழிகிறதுனால பர்ஜன்யேன ஓஷதி வனஸ்பதயா, அதனாலதான் செடி குடிகள் மரங்கள்லாம் உண்டாது. ஓஷதி வனஸ்பதி அன்னம் பவதி, அதிலிருந்துதான் அன்னமானது வருகிறது. அதிலிருந்துதான் பிராணன் ஏழாவது பிராணன் வருகிறது. பிராணனிலிருந்து எட்டாவதான பலம் வருகிறது. பலத்திலிருந்து தபஸ் வருகிறது. தபத்திலிருந்து ஸ்ரத்தையானது வேதத்துல ஒரு நம்பிக்கையானது வருகிறது. அந்த நம்பிக்கையிலிருந்து தான் இவனுக்கு அறிவு வருகிறது. அறிவுல இருந்தா மனிஷா நிச்சய புத்தி வருகிறது. நிச்சய புத்தி வந்ததுன்னாதான் மனசால சாந்தி வருகிறது. சாந்தி வந்ததுன்னா சித்தம் வேலை செய்யறது. அதுல இவன் படிச்சதெல்லாம் ஸ்மிருதியில இருக்கிறது. இவனால நல்ல புத்தியினால திடமான புத்தி இருக்கிறதுனால மனத்தெளிவு இருக்கு, சாந்தி இருக்கு. சாந்தியினால உண்மையை மறைக்காமல் இருக்கக்கூடிய ஸ்மரணம் வருது. அதனால அவன் படித்தது விஞ்ஞானமாக வருகிறது. அந்த விஞ்ஞானத்தினால இவன் ஆத்மாவை அறிகிறான் அப்படின்னு இப்படி ஒரு பாருங்க. இந்த சூரிய ரேஸ் இருக்க முதல்ல அது ஹீட்டை கொடுக்குறது. இந்த ஹீட்டுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீரானது ஆவியாகுது. ஆவியானவுடனே அது இப்படியே போய் மேகமாக போகிறது. அங்க போய் நீருண்ட மேகமாக இருக்கும்போது அதுல இருந்து மழைகள் வருது. மழை வந்த பிறகு அது என்ன ஆகுதுன்னா இந்த ஊர்ல செடி கொடிகள் எள்ளு கோதுமை நெல்லெல்லாம் வரணும்னாக்கா செடி கொடி மரமாக பழங்கள்லாம் மாறுறது. அதன் மூலமாக நமக்கு அன்னம் கிடைக்கிறது. அந்த அன்னத்தின் மூலமாக நமக்கு பஞ்ச பிராணம் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் வருது. இந்த இந்திரியங்கள் பிராணம் இதெல்லாம் சாப்பிடுறதுனால நமக்கு என்ன வருது? ஸ்ட்ரென்த் வருது.
அந்த ஸ்ட்ரென்த் வந்ததுனால என்ன ஆகுது, நம்ம தவறுல உட்கார முடியாது. நம்ம கொடுத்த எனர்ஜியை வைத்து நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்றோம். இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு எது காரணமாக இருக்கும், எந்த காரணம் அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆனது தபஸானது வருது. அதனால நமக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எதை நாடினோம், வேதாந்தங்களை நாடினோம். இல்லையா, வேதத்துல ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வர்றதுனால இவனுக்கு என்ன ஆகுது, முன்ன இருக்கிறதுக்கும் இப்ப அறிவுல வளர்ச்சியான மேதாசக்தியானது வருகிறது. மென்டல் பவர் இவனுக்கு வந்து உபாசனையினால, காயத்தினாலே வேதத்தின் இருக்கக்கூடிய நம்பிக்கையினால இந்த மேதாசக்தியிலிருந்து அவருக்கு தத்துவ விஷயமான நிச்சயமான மனிஷா அப்படின்னு அந்த மனிஷா அந்த தத்துவ அனுசந்தானத்தினால இவனுக்கு சிரவணம் பண்ணதுனால இவனுக்கு மனநம் நல்லா நிச்சயித்தது. மனநம் பண்றதுனால இவனுக்கு மனசானது சதா சர்வகாலமும் அந்த வேதாந்த விசாரத்திலே ஈடுபடுறதான் சாந்தி வருகிறது. இந்த சாந்தியினால இவங்கிட்ட இருக்கக்கூடிய சித்த வேதாந்தம் கேட்டு கேட்டு பிரமாண ஜெனிக்க சித்தம் அப்படின்னு எழுதுறாரு யாரு, சாயினர். சித்தம்னா என்ன அர்த்தம்னாக்க, நீங்க நினைக்கிற வெறும் வெறுமை நினைக்கிற அந்த மெமரி, ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மெமரி இல்ல. வேதாந்தம் படிச்சதெல்லாம் அவருக்கு நானே குடும்பம் கேட்டு 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 அவங்ககிட்ட அது அப்படியே இம்பாக்ட் ஆனது அந்த இடத்துல இருக்கு. அந்த தத்துவ விஷய ஞானமானது ஸ்மிருதி ரூபேன்னு இருக்கு. அந்த ஸ்மிருதியினால நிறைய கிரந்தங்கள் வாசிச்சது அப்படி எல்லாம் இதெல்லாம் ஸ்மரணம், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஞாபகத்துக்கு வந்த உடனே ஆஹா இதெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு வருது. இதனால படிச்ச சிரவணமானது அப்படியே அவனுக்கு நிதித்தியாசன ரூபமாக இவனுக்கு ஒரு அசிரிலேஷனை ஏற்படுத்தி அனுபவபூர்வமாக நானே பிரம்மம் ஒரு விஞ்ஞானமானது ஏற்பட்டது. இந்த விஞ்ஞானம் விசிஷ்ட ஞானம் இருக்கு இல்லையா, அந்த விசிஷ்ட ஞானத்தினாலதான் இந்த விசிஷ்ட ஞானத்தினாலதான் அவன் விஞ்ஞானேன ஆத்மானம் வேதயதி, இந்த ஆத்மாவை பரமாத்மா இந்த விஞ்ஞானத்தினாலதான் அந்த பரமாத்ம ஞானமானது ஏற்படுகிறது அப்படின்றது. சந்நியாச ஸ்துதி ஞாபகம் இதெல்லாம் இல்லையா, இந்த சந்நியாச ஸ்துதியின் மூலமாக இது எல்லாம் இந்த இதனுக்கு ஏற்படுகிறதுனால அதனால சன்னியாசத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த ஓம்கார ரூபமாக இந்த பிரம்மெல்லாம் வரப்போகுதுன்னு பின்னாடி சொல்ல போறாரு. அந்த ஓம்கார ரூபமாக இது ஆகப்போகுது, அதனாலதான் எல்லாம் வரப்போகுதுன்னு இப்படி சொன்னார். இப்போ இதை நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னொரு தடவை படிக்கிறேன். அதனால ஓஷதி வனஸ்பதய பிரஜாயந்தே உண்டாச்சு. ஓஷதி வனஸ்பதி ஓஷதி வனஸ்பதி இவைகள்னால அன்னம் பவதி அன்னம் உண்டாச்சு. அன்னேன பிராணா அன்னத்தினால பிராணங்கள் உண்டாச்சு. பிராணை பலம் பிராணங்கள்னால பலம் உண்டாச்சு. பலேன தபஹா அந்த பலத்தினால இவருக்கு ஸ்பிரிச்சுவல் சொன்னது. தபசா ஸ்ரத்தா அதிலிருந்து ஸ்ரத்தையா மேதா அதனால இவருடைய அறிவானது வளர்கிறது. மேதையா மனிஷா அதனால ஒரு நானே பிரம்மம் என்பதுல ஒரு நிச்சய புத்தி வருகிறது. மனிஷயா மனஹா அந்த மனசாந்தி இப்போ மாறி சுத்தமாக போனதுனால மனசா சாந்தி அதனால சாந்தி இருந்தது. சாந்தியா சித்தம் அந்த படித்ததெல்லாம் அப்படியே சித்தத்துல தத்துவ ஞானமானது. சித்தேன ஸ்மிருதி அது எப்ப வேணுமோ அப்ப ஜம்மனு உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸ்மிருத்தியா ஸ்மாரம் எப்போதும் அது வந்துச்சுனாக்கா அதுக்கே வந்து அதற்கு பிறகு இவருக்கு அனுபவ ஞானமானது பிரம்மாத்ம ஞானமானது அவன் ஆம் பிரம்மாத்மி எனக்கூடிய விஞ்ஞானமானது ஏற்படுகிறது. அந்த விஞ்ஞானேன ஆத்மானம் வேதயதி இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டான். இந்த விஷயங்கள்லாம் அந்நாத்பவன் தஸ்மாதன்னம் ததத்வ சர்வாணி ஏதானி ததாதி அன்னாத் பிராணா பவந்தி பூதானாம் பிராணை மனோ மனசஸ்ய விஞ்ஞானம் விஞ்ஞானாதானந்தோ பிரம்மயோனி அப்படின்னார். தஸ்மாக்கு ஆகையினால்தான் அன்னம் ததத்து அன்னத்தை யாரு குறிக்கிறார்களோ அவர்கள் அன்னத்தை அளிப்பதனால சர்வாணி ஏதானி எல்லா பிராணிகளுக்கும் பூதங்களுக்கும் அன்ன
அன்னமாக அன்னத்திலிருந்துதான் பிராணிகளுக்கெல்லாம் பிராணம் வருகிறது இல்லையா? அன்னத்தினால்தான் எல்லாருக்கும் அன்னத்தை எல்லா பூதங்களுக்கும் அந்த படி அளக்கிறார் ஆத்மா. அந்த அன்னத்தினால அண்ணா பிராணாக பகுதி பிராணங்கள்லாம் வருது. பிராணங்கள்ல இருந்து பிராணைகி மனஹா மனசு வருது. மனசத்து விஞ்ஞானம் அந்த மனசுலதான் விஞ்ஞானமய கோஷத்துலதான் இந்த படிப்பெல்லாம் அவனுக்கு விஞ்ஞானமானது வருகிறது. விஞ்ஞானா ஆனந்தா அதனாலதான் பிரம்மஞானம் பண்ணவனே ஆனந்தமாக இருக்கிறான். அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது அடையிறது அப்படின்னு சொன்னார். இப்படி அன்னத்தினாலதான் எல்லாம் வருகிறது. இந்த விஷயத்தை தான் பகவத்கீதையில சொல்லும் போது அன்னாத் பூதானி இல்லையா? அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவம். யஜ்ஞம் பண்றான், கர்மம் பண்றான், அது அப்படியே மேல போகுது. மேல போய் அது ஆதியாச்சு, மேகமாச்சு, அதுதான் கீழே திருப்பி வருது. ஆகையினால இந்த உலகமானது எல்லாம் யாகத்துலதான் யஜ்ஞத்துலதான் இருக்கு, கர்மாலதான் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கர்ம பிரம்மோத்பவம் வித்யா அது வேதத்துல இருந்து வந்ததுதான் இந்த கர்மா வைதிக கர்மாவதான் இங்க சொல்றது. கர்ம பிரம்மா இந்த இடத்துல பிரம்மானாக்க வேதம், வேதத்திலிருந்து உண்டாக்கிய வித்தி. ஆமா, அப்புறம் பிரம்மா அக்ஷர சம்பவம். அந்த பிரம்மா எங்க வந்ததுன்றத அது அக்ஷரமான அந்த பிரம்மம் நிர்குண பிரம்மத்திலிருந்து தான் இந்த சகுன பிரம்மம் வந்தது. அதுல இருந்த கர்மகாண்டம் வந்தது. சர்வகதம் பிரம்மணித்யம் பிரதிஷ்டிதம். ஆகையினால இந்த சர்வகதமாக இருக்கக்கூடிய பிரம்மாவானது இருக்கு. இப்படி வச்சுட்டு ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் இத தெரிந்து கொண்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த இயற்கையோட ஒத்துவாங்க. நம்ம டெய்லி அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாருங்க. நமக்கு இந்த அன்னத்துல இருந்தா வருது, இதெல்லாம் பகவான் நமக்கு அந்த அன்னத்தை போய் நீயே வேணுமோ சாப்பிடக்கூடாது, அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். நிவேதனம்னாக்க என்ன பகவான் சாப்பிட போகிறாரு அறிவிக்கணும்னு அர்த்தம்பா. நிவேதனம்னாக்க வேதனம். அவருக்கு தெரியாப்பா உங்க சேர்ந்து அன்னத்தை நான் இன்னைக்கு சாப்பிட போறேன் அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாது. இந்த யாராவது தண்ணி அடிச்சு கூட தேங்க்ஸ் சொல்றதுன்றது ஒரு சொல்லி ஆங்கிலேயனே சொல்லி கொடுத்துருக்கானே, அதோட ஒரு சக்தி இருக்கா? அவனே பண்றானே அப்படின்னு நம்ம சொல்ல செஞ்சிருக்கு. இப்போ இல்ல அப்படின்னாக்கா நமக்கு இவ்வளவு பண்ற அந்த பகவானுக்கு நம்ம நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும்பா அப்படின்னு தான் பகவான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதா. இப்போ சவாயே சபுருஷா பஞ்சதா பஞ்சாத்மாயேன சர்வமிதம் ப்ரோதம் பிருதிஜாந்தரிச்சந்தௌஸ்திசாவாந்தரதிசாத் சதசவை சர்வமிதம் ஜெகத் அப்படின்னா 4 நாளாக இந்த 5 அஞ்சாக இந்த உலகமானது பிரிக்கிறது. எப்படி இருக்கு? பிருத்திவி, அப்பு, தேஜா, வாயு, ஆகாசம் அப்படின்னு 5 எலிமெண்டாக ஆகாஷாத் வாயு, வாயோ அக்னி, அக்னேராக அக்ய பிருத்திவி அப்படின்னு ஒரு 5ஆக பிரிஞ்சது. 5 ஞானம் இல்லையா? சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தமாக 5 ஞானங்கள் பிறந்தது. அதுக்கப்புறம் வா பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு 5 கர்மேந்திரியங்கள் பண்ணது. பிராண அபான தியான உதான சமானம் அப்படின்னு பிராணங்கள் பண்ணது. அன்னமய கோஷம், மனோமய பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படித்தான்பா 5 வந்ததுன்னு பிரஜாபதி தன்னுடைய புள்ள ஆரம்பிச்சு சொல்றாரு. சன்னியாசம் தான்ப்பா காரணம்னு சொல்லி அதுக்கு மீன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் அறிந்து கொண்டு அந்த ஓங்கார ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக வர. இது நமக்கு ஏற்கனவே இது நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். தைத்திரிய உபநிஷத்துல நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். பிருத்திவியன் தரிஷம் ஜௌதிஷோவாந்தர திசா இல்லையா? பிருத்திவி, அந்தரிஷம், யௌஹு மேல்லோகம், திசா, அப்புறம் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அவாந்தர திசா, தென்கிழக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இப்படி அவாந்தர திசைகள். இந்த 5 சேர்ந்ததுதான்பா பிரம்ம உபாசனம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இங்க பிருத்திவியாதி உபாதிக்க பஞ்ச பிரம்ம உபாசனம் அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல முதல் அத்தியாயத்துல சிக்ஷாத்தியாயத்துல சொல்லியிருந்தான். அக்னிர்வாயுராதித்ய சந்திரமா நட்சத்திராணி. அக்னி, வாயு, ஆதித்யன், சந்திரன், நட்சத்திரம் விராஜ்யே. ஆபவோஷதயோ வனஸ்பதய ஆகாஷ ஆத்ம
ஆத்மா தண்ணீர், ஓசதிகள், மரங்கள், ஆகாசம், இதெல்லாம் நித்தியதிபூதம். இது பஞ்சபூதங்களாக அதிபூதமாக இருக்கு. அதுக்கப்புறம் அத்தியாத்மமாக என்ன இருக்கு? பிராணோ வியான பான உதான சமான இதுதான் அத்தியாத்மமாக இருக்கு. சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாக்கு அது மாத்திரம் இல்ல, இது கண், காது, மனசு, வாக்கு, தொக்கு இருக்கு. சர்மமாகும் தக்கு ஸ்நாவா அஸ்தி மஜ்ஜா, சர்ம, மாம்சம், ஸ்நாவா, அஸ்தி, மஜ்ஜா அப்படின்னு அஞ்சஞ்சா பிரிச்சிருக்கு. ஏதத விவிதா எரி சிரவோச்சது. அதனாலதான் என்ன சொன்னாங்க, பாங் சம்பா இதகும் சர்வம் எல்லாம் இந்த அஞ்சஞ்சா ஆக்கப்பட்டு பாங் தேனைவ பாங் தக்கு ஸ்ருணோதி சொல்லிட்டு ஓமி பிரம்ம ஓமி தீதகம் சர்வம் அப்படின்னு தைத்திய உபநிஷத்துல என்ன சொன்னாரோ அதே விஷயம்தான் இங்கே இந்த சொல்ல போறார். நான் இப்ப பண்ணேன். சவாயேஷ புருஷா பஞ்சதா பஞ்சாத்மா. எந்த புருஷனால இப்படி எல்லாம் இருக்கிறது? ஐந்து கூறுகளாக வியாபிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாத்மா ஏன சர்வம் இதம் புரோதம். இது எல்லாம் மயி சர்வம் இதம் புரோதம் புத்திரே மணிகனாகிவ சொன்னாரு. இப்படி எல்லாம் எங்கிட்டதான் அந்த பரமாத்மாவில்தான் போக்கப்பட்டிருக்கிறது. எந்த அஞ்சு? பிருத்திவீச்ச அந்தரிச்சஞ்ச ஜௌச்ச திசச்ச அவாந்தர திசா. அங்க என்ன சொல்லியிருக்கோ அதேதான் இங்க இல்லையா? இந்த பிருத்திவி, அந்தரிச்சம், வானுலகம், திசைகள், அவாந்தர திசைகள் எல்லாம் அவரால்தான் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. தவை சர்வமிதம் ஜெகத்து. அவர் தான் இந்த உலக அனைத்துமாக இருக்கக்கூடியவரா இருக்கிறார். அவர் தான் சபூதகும் சபத்யம். அவர் தான் இறந்த காலமும் அவர் தான் எதிர்காலமும். இப்படி பிரம்மத்தை விசாரம் பண்ணக்கூடியவர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்களாக இருந்து கொண்டு சர்வாத்ம பாவத்தை அடைந்தவர்களாக இருந்து செல்வங்களை எல்லாம் அறியப்பட்டவராக இருக்கிறார். அதிலிருந்து அதுக்கப்புறம் நம்பிக்கை அவருக்கு வருகிறது. சத்தையிலிருந்து சத்தியத்தில் ஊன்றினவா அந்த சத்திய பிரம்மத்திலேயே அவர்கள் மகத்வான் அந்த மகத்தான அந்த பிரம்மமாக இருக்கிறார். ஸ்வயம் பிரகாசமாக விளங்கி அப்பரிஷ்டான். இப்படி சிறந்த தரத்தினால பரிஷ்டாது ரொம்ப வசதியான சிறந்த தரத்தினால அந்த பரமபுருஷனைய பரிஷ்டா ஞாத்வா நன்றாக அறிந்து கொண்டு தம் ஏவம் மனசா ஹிருதா பூயோ பூயோ ந மிருத்யும் உபயாயி வித்வான் தஸ்மாத் ஞாதம் ஏஷாம் தபசாம் அதிரிக்தமாஹு அப்படின்னு இப்படி நல்ல தபத்தினாலும் அந்த மனத்தினாலையும் ஹிருதயத்தினாலையும் உணர்ந்த பிறகு அவர் எங்க இருக்காருன்னா என்னுடைய தகராகாசத்துலதான் இருக்கார் அப்படின்றதை நன்கு அறிந்து கொள்ள தூயகா நம்மளுக்கும் குப்பையாகி அவன் திரும்பவும் பிறப்பதில்லை. அந்த திரும்பவும் அந்த மாற்றலாக அவன் பிறப்பது மனுஷனாக பிறப்பதில்லை. அந்த ஞானி ஒரு நாள் ஆவு என்பதே அவருக்கு கிடையாது. அமிர்தத்துவம் வேதாந்தம் படித்த எல்லாருக்கும் அவங்க இறந்த பிறகு திருப்பியும் ஒரு அம்மாவனுடைய வயசுக்குள்ள போறதுன்ற அந்த அந்த சமாச்சாரமே கிடையாது. இப்படி வித்வான் நினைக்கிறான். அதனால தஸ்மாத் பெரிய ஞான சாதனம் எதுன்னு காட்டிய ஞாசம் தபசா அதிரிக்தமாஹு. இந்த எல்லா தவங்களுக்குள் சிறந்ததாக இருக்கிறது சந்நியாசம்தான். இது அதிரிக்தம் ஆஹு. சந்நியாசம் அதிரிக்தம் எதுவும் இல்லை என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஆஹு இப்படித்தான் தீர்மானங்கள். அந்த சன்னியாசியானவர் சன்னியாசம் தான் தீர்மானம். அவர் சதா சர்வகாலம் அந்த சன்னியாசி எல்லாம் அவனுக்கு எதிரியே நாட்டம் இல்லாம அந்த பிரம்மத்தையே நாட வேண்டும் என்பதற்காக தான் சன்னியாசி சேர்த்தான். 24 hours நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்க முடியாத உலகத்துல எத்தனையோ காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிரகஸ்தர்கள் பண்ணி சொல்லுவாங்க. ஊருக்கு போகக்கூடிய நம்ம இங்க இருந்தாலும் சரியா வராதுன்னு சொல்லிதான் அந்த சன்னியாச இடத்துக்கு போறாரு. போய்
பசுரங்கோ விபூரதி பிராணே त्वमसि சந்தாதா பிரம்மன் त्वमसि விஸ்வதுத் தேஜோதத்வமசி அக்னிரசி வச்சோதாத் அத்தாஜா வச்சோதா त्वमसि சூர்யஸ்ய ஜும்னோ त्वमसि சந்திரமஸ உபாய கிரஹீதோசி பிரம்மணே த்வாமஹதே பசுரங்கோ விபூரதி. பசு அப்படின்னாக்க இந்த இடத்துல செல்வம்னு அர்த்தம். பசுதா அன்னதா வசுதா அப்படின்னாக்க நம்ம என்ன பார்த்துருக்கோம், அங்கெல்லாம் படிக்கும் போது செல்வம் பார்த்து. இங்க என்ன வசுதான்னாக்க பசுனா இங்க என்னன்னா ஞான செல்வம், வேதாந்த ஞானமா இருக்க ஞான செல்வத்தை அன்வா விபூரதி, இதை நீங்க கொடுக்கக்கூடிய விபுவாக எங்களுக்கு அளிக்க உத்தேசமாக எங்களுக்கு அளிக்கக்கூடியவராக நீரே என்கிறார். பிரம்ம ஜானத்தினாலதான் பிரம்மத்தை அறிந்து பிரம்மமாகவே ஆகிடும். இது ஒரு தனி கதை இல்லையா? வேற எதை பற்றி அறிஞ்சாலும் அதுவாக ஆக முடியாது. புத்தகத்தை அறிஞ்சால் நான் புத்தகமாக வேணா ஆக முடியாது. என் குருவை இருந்தா நான் குருவாக வேணா ஆக முடியாது. என் பையனை அறிந்ததுனால நான் பையனாக வேணா ஆக முடியாது. ஆனா இந்த பிரம்மம் என்ன ஒரு விசேஷம்னா, நான் பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மமாக ஆகிடுவேன். ஆகையினால அவர் எல்லாமுமாக பிராணே त्वमसि சந்தாதா, எல்லாம் நீங்கதான் பிரம்மன் त्वमसि, நீர் பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படி உபாசனை பண்றாங்க. ஆதித்ய புருஷனாக இருக்கக்கூடியவரை இந்த சன்னியாசத்தின் மூலமாக இவர் உபாசனை பண்ணிக்கிறார். இப்படி நீர் தான் பிரம்மன் त्वमसि விஸ்வதே தேஜோதா त्वमसि, இந்த உலகங்களுக்கு ஒளியை தருபவனாக நீதான் இருக்கிறாய். தேஜோதா त्वमसि அக்னிரசி, நீதான் அக்னியாக இருக்கிறாய். என வச்சோதா त्वमसि வச்சோதா, இந்த ஒளி வர்ச்ச பிரம்ம வர்ச்சத்தை குறிக்கக்கூடியவராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். சூரியஸ்ய ஜும்னோத त्वमसि, சூரிய நீங்கள் சூரியனுடைய பிரகாச சக்தியை நீங்கள் தான் குறிக்கிறார். சந்திரமச உபயாம் அக்ரிஹி தோசி, சந்திரனுக்கும் உங்களுடைய ஒளியை நீங்கள் தான் அழைக்கிறீர்கள். எப்படி? யாகத்தின் மூலமாக சோமரசத்தின் மூலமாக நீங்கள் தான் அந்த பாத்திரம் உபயாம கிரிஹி தோசி அப்படின்னு மேத்தத்துல நிறைய உபயாமன்னு அந்த பாத்திரத்துல கொடுக்கிறது அர்த்தம். அந்த பாத்திரமாக இருக்கிறீர்கள். பிரம்மனே त्वमहते, அப்படிப்பட்ட ஒழித்து கொண்டிருக்க நீர்தான் அப்படின்னு அப்படி போட்டு அத நமஸ்கார பூர்வமாக முடிச்சு, இது எல்லாம் எங்க போய் முடியாது அப்படின்னு வசுரன்வஹா அப்படின்னு நம்ம பார்த்தோம். வசுனஹா சர்வேஷாம் தனரூபஸ்ய அப்படின்னு போட்டு, தனரூபன்னாக்க என்ன அர்த்தம்? வசுரன்வஹா அப்படின்னு தத்துவஞானமாக அனவஹா பிரணிதா அத்பத்து அனுகிரகாத்மம் உபதேஷ்டா அதி அதவா ரணயிதா கமயிதா அப்படின்னு பசு செல்வங்களை ரணவஹா அப்படின்னாக்கா ரணவஹான்னா ரணிதா அனுகிரகம் பண்றவர், ஞான செல்வத்தை எங்களுக்கு குறிக்கிறவராக இங்கே இருக்கிறீர்கள். வசரன் கோ விபூரதி, அதுக்கப்புறம் பிராணே त्वमसि, எல்லா ஜீவர்களுக்கும் பிராணனாக சூத்ராத்மாவாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். சந்தாதா பிரம்மன் त्वमसि, இங்க எல்லாரையும் இறைவனோட கூட்டிருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நீரே. என்ன அப்படின்னா விஸ்வதுத் தேஜோ ததாதி, உலகத்துல முழுக்க வியாபித்திருக்கு எல்லாருக்கும் தேஜோ ததாதி, நீங்கள் தான் இந்த ஒளியை எங்களுக்கு குடிக்கிறீர்கள். சூரியன் தானே ஒளி இருக்கிறார், அதனால தானே ஆக்டிவேட் ஆகுது. அதனால அக்னிரசி எல்லாம் நீர்தான் அக்னியாக இருக்கின்ற கொண்டு பிரகாசத்தை எங்களுக்கு தேவை. டெய்லி சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம், அதுக்கும் காரணம் நீங்க. வச்சோதா त्वमसि, நீங்கள் தான் சூரியனுக்கு சூரிய வர்ச்சத்தை கொடுத்து எங்களை பண்ணி எங்களுடைய தோலுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்க வச்சு போடுறதுனாலதான் எங்களுடைய தோல்லாம் நல்லா இருக்கு. ஜும்னோதா त्वमसि சந்திரமச உபயாம கிரிஹி தோசி, சந்திரனுக்கும் நீங்கள் தான் ஒளியை குறிக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, யாகத்துல சோம யாகத்துல உபயாம கிரிஹி தோசி அப்படின்னு அடிக்கடி சமீபேல வரும். உபயாம கிரீஷனா உபயாம பாத்திரம் அப்படின்னு வேதத்துல யாகத்துல ஒரு பாத்திரம் இருக்கு.
அந்த பாத்திரத்தின் மூலமாக தான் எல்லாரும் அந்த சோமபானத்தை பண்ணுவார்கள். அதன் மூலமாகத்தான் மழைகள்லாம் பெய்து கொண்டு ஊரெல்லாம் சௌக்கியமாக இருக்கிறது. அப்படின்னு இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மனே, பிரம்மனே வா மகத்தே, நீங்கள் தான் ரொம்ப மகத்தானவர் அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியவர், அதனால உங்களை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி இப்ப எல்லா பிரம்மம் பேஜோசி பிரம்மோசி எல்லாம் சொன்னேன்னு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மெத்தட், எல்லா உலகத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். பரஞ்ச அபரஞ்ச பிரம்மா அகுலிஞ்ச நிர்குலிஞ்ச பிரம்மா ஓம். ஓம்காரம் தான் எல்லாமாக, ஓம்காரம் தான் அகாரமாக என்னுடைய வேக்கிங்காகவும் இருக்கு. இந்த ஜீவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கு, ஸ்தூல சரீரத்துக்கும் காரணமா இருக்கு. சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கும் காரணமாக ஓம்காரம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் காரணமாக அந்த பிரம்மம் தான் இருக்கு. காரண பிரம்மமாக இருக்கக்கூடியது ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரம்மமாக இருக்கக்கூடிய காரண பிரபஞ்சத்திற்கும் காரணமாக பிரம்மா, என்னுடைய காரண சரீரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மமான ஓம்காரம் தான் அப்படின்னு சொல்லி ஓமித்யாத்மானம் விஞ்சீத ஏதத் வை மகதோ உபனிஷதம் தேவானாம் துஷ்யம் ஏவம் வேத பிரம்மணோ மகிமானமாப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபனிஷத். ஆகையினால ஓம்காரத்தை சதா சர்வகாலமும் சதா சர்வகாலமும் என்னுடைய நினைப்பாளர் அந்த பிரம்மத்தோடையே யுனைட். யோகம்னா என்ன? யுனைட். எதை இதுல இருந்து எதை யுனைட் பண்றது? இந்த ஜீவன் எனக்கூடிய இந்த துச்சமான எண்ணத்தை தள்ளிவிட்டு நானே பிரம்மன் எனக்கூடிய எண்ணத்துலதான் என்னுடைய மனசு எண்ணமானது அங்க போய் போக்க வேண்டும். நம்ம சின்ன அப்படி போட்டு காமிப்பார், மை போய் எல்லாம் போயிட்டு இந்த ஜீவன் இந்த எல்லாம் போய் அந்த பிரம்மத்தை போய் அந்த மேல ஓம்னு ஒண்ணு படிப்பார், அதோட போய் போக்கணும் அப்படின்னு அப்படின்னு. அதுதான் சன்னியாசிகள் பண்ணக்கூடிய காரியம் என்ன? இந்த ஜீவன இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் சூழ சூக்ஷ்ம காரண சரீரத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சாட்சியானது இந்த சூழ சூக்ஷ்ம காரண பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோட போய் சாயுக்கியம் அப்படின்னு உபாசனம் பண்ணணும். சாயுக்கியம்னா ஆக்சுவல் சாயுக்கியம் இல்லை, அதேதான் இது என்ற ஞானம் கண்ணு திறக்கும். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சாதனைன்னு புரிஞ்சுக்கணும். ஓம் இத்யாத்மானம் விஞ்சீத, இந்த ஆத்மாவை ஓம்காரமாக அதை குறித்துத்தான் தியானம் செய்ய வேண்டும். ஓம் இது உபாசத்துவ அப்படின்னு ஓம்னு உபாசனம் பண்ணணும். ஒவ்வொரு சன்னியாசியும் அவருக்கு எந்த சன்னியாசிக்கும் விதியோ நிஷிதமோ கிடையாது. ஆனா சர்வசாதாரணமாக எல்லாரும் ஒன்னா வச்சிருக்க மாறுபாடே இல்லாம எல்லா சன்னியாசியும் 21,600 தடவை ஒரு நாளைக்கு ஓம்கார ஜபத்தை அவர்கள் பண்ண வேண்டும். அவர்களுக்கு தேவத்தை எல்லாம் ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் ராமாய நமஹ, ஓம் அம்பிகாய நமஹ, ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் கிரகஸ்தனுக்கு இதெல்லாம் பரவாயில்ல, வெள்ள வேஷ்டி கட்டி இது பண்ணலாம். சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா இதுல எல்லாம் வரவே கூடாது. அவளுக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், ஓம் எனக்குரிய ஓம்காரம் மட்டும்தான். அது கூட எந்தவும் கிடையாது அவளுக்கு. அந்த ஓம்காரம்ன்ற பிரதீகமாக இருக்கிறது போய் நானே பிரம்மம்னு உபாசிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த ஓம்காரம். ஓம தவிர எதுவும் எழுதி வச்சுக்கூடாது உபாசனை. இந்த படங்கள் கிடங்கள்லாம் வந்த புத்தி அந்த படங்கள்ல போயிடும். நமக்கு வெளி விஷயங்கள்ல இருந்து தடுக்கிறதுக்கு இந்த படம் அவசியம்னு சொல்லியிருக்கோம். அது கிரகஸ்தனுக்கு தெரியும். சன்னியாசி இந்த லெவலுக்கு வந்த பிறகு அவன் படத்துல இருந்து அவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே போடும். அது கிருஷ்ணனுடைய தலையில இருக்கக்கூடிய தரகலையா அவர் கட்டியில் இருக்க பீதாம்பரத்திலேயே தான் புத்தி வரலாம். இங்க அவருக்கு என்ன போனோம், ஓங்கார சுருத்தி. இப்படி ஓங்காரத்தை உபாசனை பண்ணுவானா. ஆத்மானம் ஜீத, இப்படி ஆத்மாவை பிரம்மத்துல போய் சேர்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஏதத் வை மகோபனிஷதம், உபனிஷத்துனாக்க ரெண்டு அர்த்தம், உப நீ சத் அப்படின்னு சொன்னோம். அது எப்போ வேதாந்தத்துக்குள்ள வரும்போது ஒரு குருவினுடைய சமீபேகத்வா நிச்சயமாக இந்த சத்து
விசரண அவசாதம் அப்படின்னு இந்த சத்து என்பதாக கதி விசரண கதி அவசாதம்ன்ற அர்த்தங்கள் சொல்லி அதை கொடுக்கக்கூடிய வித்தியால நம்ம சொன்னோம். இன்னொரு அர்த்தம் உபனிஷத்துக்கு என்னன்னா ரகசியம். எதை நீ தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் இதான் ரகசியம். நீ அறிய வேண்டியது இந்த உலகத்துல பிறந்ததுக்கு உங்களுக்கு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் பகவான் கொடுத்ததுக்கு நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன? இந்த சீக்கிரத்தை நீ அறிய வேண்டும். அந்த சீக்கிரத்துக்கு பேர் தான் உபனிஷத். அது என்ன சீக்கிரத்து? ஓமித்யாத்மா நதுவிஜீத, ஓங்காரமும் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்பதுதான் தேவ ரகசியம். தான் உபனிஷத் ரகசியம். வேதாந்த ரகசியம் இதுதான். தேவானாம் குஷ்யம், இதுதான் தேவ ரகசியம். ரகசியம்னா என்ன அர்த்தம்? இதுதான் சார் ரகசியம், இதுதான் தேவ ரகசியம். இதுதான் மனுஷனா பிறந்த நமக்கு சொல்லிக் கொடுத்ததான ரிஷிகள் சொல்லிக் கொடுத்ததான ஒரு ரகசியம். இதுதான் உபனிஷத் ரகசியம். உபனிஷத் என்ற ரிஷியின் மூலமாக நாம் அறியக்கூடிய தேவ ரகசியம். இந்த ஓங்கார சுரூபமாக பிரம்மம் இருக்கு, அதுவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்றதுதான். அதுதான் ஏவம் வேத. இப்படி யார் ஒருவன் இதை புரிந்து கொள்கிறானோ, இந்த மகாநாராயண உபனிஷத்தினால பரதத்துவ நிரூபணத்தின் மூலமாக ஞானம்தான் வசதி அப்படின்றதை யார் ஞான சாதனத்தை நிரூபணத்தின் மூலமாக சத்தியத்துல ஆரம்பிச்சு, தவத்துல ஆரம்பிச்சு, மனத்துல ஆரம்பிச்சு அப்படி போய் 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 கருத்துல எங்க கொண்டு முடிஞ்சு ஞானத்தை பதமம் வதந்தி அப்படின்னு சொன்ன இந்த சந்நியாசம் தான் அப்படின்னு யார் அறிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மனோ மகிமானம் ஆப்னோதி. அவன் அந்த பிரம்மத்தினுடைய மகிமையை அவனே அடைகிறான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அடைகிறான அவனே பிரம்மமா. நான் இதுவரைக்கும் அவன் ஜிக்யாசுவா இருந்தான். அதுக்கப்புறம் ஞாதாவாக இருந்து அந்த ஞானம் வர வேண்டும் என்பதற்காக பிரயத்தனம் பண்ணா. நியாயமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரமமானது எனக்கு இந்த வேதாந்த ஞானத்தின் மூலமாக ஞாதாவாக நான் அறிகிறேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு அவனுக்கு ஞானம், ஞேயம், ஞாதா இந்த மூணு போய் வியக்தி ஸ்வரூபம். அதே பிரம்மமும் நானும் ஒண்ணுதான், ரெண்டும் பேர் இல்லை அப்படின்றது எப்படி சொல்றது? ஞானம்னு சொன்னா ஞானத்திற்கு காரணமானவன் ஞானம், ஞானத்தின் மூலமா எக்ஸ்பீரியன்சிங் இந்த திருப்பதி சேர்ந்துடும். இந்த திருப்பதி வரக்கூடாது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடாது. அனுபவம்னு சொல்லிட்டேன்னா அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்பட்ட பொருள், அனுபவம் எல்லாம் வந்துடும். அதனால இது என்ன சொல்லணும்? அனுபூத்தின்னு சொல்லி. அனுபவம்னு சொல்றதுக்கு மேல அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேற எல்லாம் அதே தானே. எந்தெந்த வார்த்தையில விடாமன்னா இந்த மூணுத்தையும் எடுக்கிறதுக்காக அனுபூத்தின்னு சொல்றது. அதே மாதிரி ஞானம்னு சொன்னாக்கா எல்லாமே ஞானம். கட ஞானமும் ஞானம் தான், பக ஞானமும் ஞானம் தான், நீர ஞானம் ஞானம் தான், புருத ஞானமும் ஞானம் தான். இந்த ஞானத்தோட இந்த ஞானம் வந்துருக்குன்னா அதனால இதுல இருந்து பிரிச்சு காண்பிக்கிறக்க இதை நியர்த்தி ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் பிரம்ம மகிமானம் அனுபவம் நோக்கி இந்த பிரம்மத்துடைய மகிமையை அடைகிறான். தஸ்மாத் பிரம்மனோ மகிமானம். அதனால இதுதான் பிரம்மத்தினுடைய மகிமானம், இதுதான் அந்த பிரம்மத்தினுடைய மகிமை. இது உபனிஷத்து. உபனிஷத்தானது முடிந்து விட்டது. இப்படி அறிந்தவனுக்கு இல்லையா இந்த ஞானமாக இதுக்கு பேர் தான் எவ்வளவு பெரிய யஜ்யங்கள்லாம் அவ்வளவு பார்த்தோம். ஜப யஜ்யங்கள்லாம் பண்ணதுக்கெல்லாம் மேல கடைசியில சொல்லப்பட்டது இந்த ஞான யஜ்யம். அந்த ஞான யஜ்யமானது இப்ப தீர்மானம் பண்ணப்பட போகிறது. உபனிஷதானது முடிஞ்சது. ஏன்னா தஸ்மாத் பிரம்மாணம் மகிமானம் உபனிஷத்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதற்கு பிறகு எல்லாத்தையும் சொல்ல போற இந்த உலகத்தை எப்படி பார்க்கறது இல்லையா? சூரியன், சந்திரன் இல்லையா? இந்த பிரம்மலோகமானது எப்படி வந்தது, ரத்தையானது என்ன, இது யாகத்தோட கம்பேர் பண்ண போறார். இந்த ஆத்மானம் தான் எஜமானம், அவருடைய ஆட்டுக்காரி யாகம் பண்றா இவ்வளவு நாள் நீங்க எப்படி சொல்லிருக்கீங்க? ஏதோ ஒரு ஆளும் ஒரு மனைவியும் சேர்ந்து அது போய் ஒரு யாகத்தை பண்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அது இல்ல, இந்த ஆத்மாதான் எஜமானி. அந்த ஸ்ரத்தான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதான் அவனுடைய அவனுடைய சரீரம் இருக்க இதுவே ஒரு சமித்து இல்லையா? இந்த மார்பு இருக்க இதுதான் ஒரு யாக மேடை. என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் தர்ப. என்னுடைய ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா? இதுதான் வேதம். இப்படி எல்லாம் கற்பனை பண்ணு.
என்னுடைய ஹிருதயம் இருக்குல்ல, அதான் யூபர் சம்மம். ஒரு யாகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் இங்கேயே இருக்குன்னு நினைத்து கொண்டு சொல்லக்கூடியதுதான் சீக்கிரட்டு. இதை யார் அறிந்தானோ அதுதான் ஞான யஜ்யம். இந்த ஞானத்தை யஜ்யமாக ஏன் சொல்லுகிறான் அப்படின்றதுக்கு யஜ்யம்னாக்க பொருள்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம பண்ணக்கூடிய யாகம், வேதத்தில் சொன்ன மாதிரி பண்ணக்கூடிய யாகங்கள் எல்லாருக்கும் தெரியும். அத இப்ப அதை விடுங்க, இனிமே அது வேண்டாம், வேதாந்தத்துக்கு வந்து இதுதான் யஜ்யம். உங்களுடைய உடம்புதான் யஜ்ய பூமி. இங்க இருக்கக்கூடியவர்தான் பிரம்மமானவரை உட்கார்ந்துருக்காரு. நீங்க போகக்கூடிய இடம் இந்த சொர்க்கம், சொர்க்கம்னா அங்க எங்கேயும் சொர்க்கம், இதுக்குள்ள நீங்க போறதுதான் சொர்க்கம். அப்படி அழகா இந்த சீக்கிரத்தை சொல்லி முடிக்க போற. இதனுடைய மேல் போறதுல